நீங்க இன்னும் இந்த விஷயத்துல இருந்து வெளிய வரலையாப்பா? எப்பதான் இத மறக்க போறீங்களோ? இப்படிதாங்க பங்களாதேஷ் கேப்டனான ஷாண்டோ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்பதான் ரீசென்ட்டா ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் T20 சீரிஸ் நடந்துச்சுங்க. இந்த ஒரு சீரிஸ ஸ்ரீலங்கா ரொம்ப அழகா 2க்கு 1 அப்படின்ற அடிப்படையில வின் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சீரிஸ வின் பண்ண உடனே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் பண்ண ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்குங்க. இந்த சீரிஸை வின் பண்ண உடனே ஸ்ரீலங்கா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நிக்க வச்சு, நம்ம வாட்ச் கட்டுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்த எல்லா பிளேயர்ஸுமே கையில காட்டி ஒரு போட்டோ ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே என்னப்பா இது ஒரு சாதாரண போஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா இந்த ஒரு விஷயம் எதுக்கு பண்ணிருக்காங்கன்னா, பங்களாதேஷை வேணும்னே டார்கெட் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. வேர்ல்டு கப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். கிரிக்கெட் வரலாற்றிலே முறையா பாத்தீங்கன்னா மேத்யூஸ் டைம் அவுட் பண்ணப்பட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் விதமா தான் பாத்தீங்களா, உங்களோட சொந்த மண்ணில் நாங்க உங்களை வீழ்த்திட்டோம், எங்களை டைம் அவுட்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பங்களாதேஷை டார்கெட் பண்ணும் விதமா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே தான் பங்களாதேஷ் கேப்டனான ஷாண்டோ டென்ஷன் ஆகி என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காருன்னா, இதெல்லாம் ரொம்ப மோசம்ப்பா, எப்பதான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் இந்த டைம் அவுட் விஷயத்துல இருந்து வெளியே வரப்போறாங்கன்னு தெரியல. நாங்க எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டோம், நாங்க ரூல்ஸை தான் பண்ணோம், நாங்க எந்த தப்பையுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடவை சொன்னாலுமே கூட ஸ்ரீலங்கா இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்துல இருந்து ஸ்ரீலங்கா கொஞ்சமாவது வெளியே வரணும், அதை விட்டுட்டு இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஷாண்டோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா நீங்க டைம் அவுட் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கறது என்ன தப்பு, நீங்க பண்ணது மட்டும் நியாயமா? வேர்ல்டு கப்ல மேத்யூஸ் வேணுமே லேட்டா அவரை டைம் அவுட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, பாவ மனுஷன் உள்ள வந்துட்டாரு, அவரோட ஹெல்மெட் ஸ்ட்ராப் அருந்து போச்சு அப்படின்றதுக்காண்டி ஹெல்மெட்டை மாத்துறதுக்காண்டி வெளியே போனாரு, திரும்ப உள்ள வந்த மனுஷனை போய் நீங்க லேட்டா வந்துட்டீங்க டைம் அவுட்னு சொன்னீங்களே, இதெல்லாம் நியாயமா? எவ்வளவோ தூரம் மனுஷன் போராடி பார்த்தாரு, ஆனா நீங்க அதெல்லாம் கிடையாது ரூல்ஸ் படி இதுதான் நியாயம், நீங்க டைம் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்களே, நீங்க இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணுவீங்களா? ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் போடக்கூடாது, நீங்க பண்ணது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் பங்களாதேஷை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப ஸ்ரீலங்கா பண்ணது எல்லாமே கரெக்டுங்க, இந்த மாதிரி பங்களாதேஷை டார்கெட் பண்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க பண்ண தப்ப உணர்த்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆனா அது இப்ப பண்றதுக்கு பதிலா அதே மேட்ச்ல அந்த மாதிரி மேத்யூஸ் டைம் அவுட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா வெறிகுண்டு விளையாண்டு எப்படியாவது பங்களாதேஷை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு வீழ்த்தி அந்த மேட்ச்ல இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தரமான சம்பவமா இருந்திருக்கும். பங்களாதேஷ்க்கு பாத்தீங்கன்னா அது பெரிய பதிலடியா இருந்திருக்கும். ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேட்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் T20 சீரிஸ் விளையாடும் போது இதுல வின் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்கா பண்ண இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா பண்ண சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடில உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.